தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, செலவினங்களில் கவனம் தேவை. உபரி வருமானத்தால் உள்ள மகிழ்வீர்கள். விலகிச் சென்ற உறவினர்கள் இல்லம் தேடி வருவார்கள். நட்புகளால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. அண்டை அயலாரின் ஒத்துழைப்பால் பல சாதனைகளை செய்து முடிப்பீர்கள். அரசு வழியில் கடன் கிடைக்க வாய்ப்புண்டு. புதிய தொழில் முயற்சி கைகூடும். மிதுன ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறையும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். எனவே கவனம் தேவை. மூன்றாம் நபர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளவும். புதிய தொழில் வாய்ப்பு ஏற்படும். கடகராசி நேயர்களே, முடிந்தவரை கூட்டு தொழிலை தவிர்க்க பாருங்கள். புதிய இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு சம்பள உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, அரசியலில் இருப்பவர்கள் சற்று ஒதுங்கி இருப்பது நன்மையை தரும். மேலிடத்தின் பேச்சை மீறி செயல்படாமல் இருப்பது பதவியை தக்க வைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதேபோல் செலவினங்களில் கவனம் தேவை. முடிந்தவரை இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது உத்தமம். கன்னிராசி நேயர்களே, உடன்பிறந்தகளின் ஒத்துழைப்பால் பல சாதனைகளை செய்து முடிப்பீர்கள். தொழிலில் புதிய முயற்சி வெற்றியை தரும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. கடன் வாங்கி கடன் அடைக்கும் சூழல் தற்போது குறைய தொடங்கும். பண வரவு பல வழிகளில் வரும். துலாம் ராசி நேயர்களே, மனம் இறுக்கம் குறையும். பணம் பல வழிகளில் வரும். தங்கள் திட்டங்களை வெளியில் தெரியப்படுத்தாதீர்கள். மறைமுகமாக வைத்துக் கொள்வது நன்மையை தரும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. புகழ் பெறும் காலம் இது. விருச்சிக ராசி நேயர்களே, உபரி வருமானத்தால் உள்ளம் மகிழும். பிள்ளைகள் தங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, ஆன்மீக உலா சென்று வருவீர்கள். சிலர் குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். பணம் பல வழிகளில் வரும். புதிய தொழில் கைகூடும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. மகர ராசி நேயர்களே, இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும். உடன் பிறந்தவர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் உயர்வை நோக்கி செல்லும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கும்பராசி நேயர்களே, வீண் விரயத்தையும் வீண் பயணங்களையும் ஒத்திவைப்பது நன்மையை தரும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. புதிய தொழில் முயற்சி கைகூடும். பங்குதாரர்களின் ஒத்துழைப்பால் தொழில் மேன்மையடையும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. மீனராசி நேயர்களே, மந்தப்போக்கு குறையும். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாள் நினைத்திருந்த அயல்நாட்டு செல்லும் யோகம் தற்போது ஏற்படும். மருத்துவரின் ஆலோசனை என்று சுய மருத்துவம் பார்த்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளவும். ரிஷபராசி நேயர்கள், வெள்ளை நிற ஆடையை உடுத்துவது அனைத்து வித நன்மையையும் தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.